அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற 21 மணி நேர நீண்ட பேச்சுவார்த்தை ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாமலேயே முடிவடைந்துள்ளது. இருப்பினும் இந்த சந்திப்பு முழுமையான தோல்வியல்ல என்றும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேசிய அவர், தற்போது பந்து ஈரானின் கோர்ட்டில் இருப்பதாகவும் இனி முடிவெடுக்க வேண்டியது அவர்கள்தான் என்றும் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் தூதுக்குழுவுடன் இணைந்து பேச்சுவார்த்தையை முன்னெடுத்த வான்ஸ், ஈரானின் அணு ஆயுத கொள்கைகள் தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் எந்தவொரு உடன்பாடும் எட்டப்படாததற்கு ஈரானின் உள்நாட்டு அரசியல் சூழலே காரணம் என்று கூறப்படுகிறது. ஈரானிய பிரதிநிதிகள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்திற்குள் முடிவெடுக்க முடியாமல் தெஹ்ரானில் உள்ள உயர்மட்ட தலைவரிடம் அனுமதி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். இதனால் பேச்சுவார்த்தையை முழுமையாக முடிக்க ஈரானிய தரப்பால் இயலவில்லை. நாங்கள் மேசையில் நிறைய விஷயங்களை முன்வைத்துள்ளோம். ஈரானிய தரப்பு தங்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எங்கள் பக்கம் நகர்ந்துள்ளனர். ஆனால் அது போதிய அளவு இல்லை என்று வான்ஸ் தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். அணு ஆயுதங்கள் மற்றும் எரிபொருள் செறிவூட்டல் விவகாரங்களில் அமெரிக்காவின் ரெட் லைன்களை ஈரான் மீறக்கூடாது என்பதில் அமெரிக்கா மிகவும் உறுதியாக உள்ளது. ஈரானின் அணு ஆயுத கனவை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்று மீண்டும் உறுதிபட தெரிவித்த வான்ஸ், இது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒப்பந்தம் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே சமயம் தற்போதைய போர் சூழலால் உயர்ந்துள்ள எரிபொருள் விலை அமெரிக்க மக்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இந்த விலையை குறைக்கவே நாங்கள் இவ்வளவு தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அமெரிக்க மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தொடர்ந்து பணியாற்ற இருப்பதாகவும் அவர் கூறினார். உயர் மட்டத்திலான இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையே எதிர்காலத்தில் சுமூகமான சூழலை உருவாக்க ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பேச்சுவார்த்தை முறிந்தாலும் கதவுகள் இன்னும் மூடப்படவில்லை என்றே தெரிகிறது. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்